ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூஸ்டர் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு அனிமே வந்து புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு. எபிசோட் 1 மட்டும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அந்த அனிமையோட ஒரு ரிவ்யூ தான். ஓகேவா, தமிழ் டப்ல அந்த அனிமே வந்து கிடையாது. கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. ஜாப்பனீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இங்கிலீஷ் கூட இன்னும் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த அனிமே எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து டோட்டலி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமே ஒரு 80 to 90% ஆஃப் அனிமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் பேஸ்டாக, ஹியூமனிட்டி பேஸ்டாக, இல்லை வந்து ஒரு ரோபோட்டு, சைஃபை இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸில் இருக்கும். பட் வந்து யாருமே வந்து ஒரு அனிமலை லீடாக வச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன அனிமேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அனிமேல வந்துட்டு ஒரு காக், அதாவது ஒரு ரூஸ்டரை வச்சு தான் லீடு. அந்த ரூஸ்டர் தான் ஹீரோவே. அது எப்படி வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுது அப்படின்றதான் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது வந்து அந்த ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ரூஸ்டர் எப்படி வந்து உலகத்தை காப்பாற்றுச்சு, ஹியூமனிட்டியை சேவ் பண்ணிச்சு அப்படின்ற கதை தான் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு மோஸ்ட்லி வந்து ரொம்ப சீரியஸான ஒரு டோன்லலாம் இருக்காது, ரொம்பவே வந்து ஃபன்னாக போகும். அதில் வந்து ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் வந்து அனிமேவோட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நான் நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஃபன்னாக தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே வந்து கொஞ்சம் க்ரேஸியாக, அதுக்கப்புறம் வந்து 18+ சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 18+ மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு, க்ரேஸியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியிலே ஒரு எமோஷன், ட்ராமடைஸ்டான விஷயம்லாம் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த அனிமே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் எபிசோட் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு வேளை நீங்கள் பார்க்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்கிரிப்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ஸ்பாய்லர். நான் வந்து வீடியோலேயே ஸ்பாய்லர்னு போட்டுறேன். அது வந்து என்னன்னா அந்த ஒரு ரூஸ்டர் இருக்கும்பா, அதோட வந்து ஒரு கூட இருந்த கோழி, அதோட அது கூட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கோழி, அதோட பாஸ்ட்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கோழியை வந்து டீமன் வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்ருக்கும். அதாவது அந்த ரூஸ்டருக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அதாவது நம்ம எப்படி கோகுக்குலாம் வந்து காமியாமேஹா இருக்கோ அதே மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட அதோட ஒரு ரெஃபரன்ஸ். இல்லைனா வந்து இந்த அனிமையோட டேரக்டர் வந்து அக்கிரா டோரியாமாவோட ஒரு ஃபேனுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த காமியாமேஹா மாதிரியே கிட்டத்தட்ட நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதே ஃபீல் தான் வரும். ஸோ அது வந்து காக்கே காக்கே கோ அப்படின்ற மாதிரி ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் எப்படி அன்லாக் ஆக வச்சு அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கூட இருக்கிற ஒரு கோழியை வந்து டீமன் எடுத்து சாப்பிட்ரும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ரூஸ்டருக்கு வந்து கோவத்தில் அதோட கத்துற பவர் இருக்குல்ல, அதாவது வந்து என்னென்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு, அதாவது ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், கோழிக்கு சேவலுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு ஒரு அனிமல்ஸுக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அவங்களால இந்த லெவலுக்கு மேலே கத்த முடியாதுன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் நேச்சுரலாகவே. ஸோ இந்த கோழி வந்து அது கூட இருந்த, இந்த சேவல் வந்து அது கூட இருந்த கோழி வந்து டீமன் சாப்பிட்டதை பார்த்தனால அந்த கத்துற பவரை பிரேக் பண்ணி ஒரு அன்லிமிட்டடான ஒரு ஃப்ரீக்வன்சியை வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கோழிக்கு கிடைக்குது. இந்த காமையாமையா மாதிரியே இருக்கும்னு சொன்னால அதுவும் இதே தான். அந்த காக்கை காக்கைக்குமே வந்து இந்த சேவல் வந்து அன்லிமிட்டட் ஃப்ரீக்வன்சியில் கத்தும் போது டீமன்ஸ் வந்து செதறிடும். ஸோ இதுதான் அதோட அன்லாக் ஆன பவராகவே இருக்கும். இது வந்து ஒரு பாஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட வந்து ஸ்பாய்லர் முடியுது. ஓகேவா, இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த பவர் கிடைச்சதுன்ற அந்த பாஸ்ட்டை காமிக்கிறதே வந்து கொஞ்சம் ரொம்பவே ட்ராமடைஸ்டாக இருக்கும். அந்த இடமே வந்து நெருப்பில் இருக்கும், அந்த கோழியை வந்து அடிச்சு போட்டிருப்பாங்க, அந்த சேவல் வந்து எந்திக்க முடியாத நிலைமையில இருக்கும், அந்த கோழி எடுத்து டீமன் சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து ரொம்ப ட்ராமடைஸ்டாக காமிச்சிருந்தாங்க. பட் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்லேயே ஒரு ட்ராமா காட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டோரி நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. சேவலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்த டிமன் வந்தாலும் இந்த சேவல் வந்து ஃபைட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிற ஒரு சேவல் இருக்கு, இந்த சேவலால் வந்து டீமன்ஸை தோக்கடிக்க முடியும் அப்படின்றத நம்ம ஆடியன்ஸான நமக்கு வந்து புரிய வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு நடுவில் வந்து அந்த சேவல் நார்மல் சேவலாக தானே தெரியும் ஹியூமன்ஸ் கண்ணுக்கு. அதை வந்து பிடிச்சிட்டு போவாங்க, அது என்ன சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் சண்டைலாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அது தப்பிச்சு ஒரு தாத்தா வீட்டுக்கு வரும். அவர் வந்து அதுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி போவோம், அவரோட ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் குட்டான ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே ஒரு வார்ம்த்தான ஒரு அனிமேவாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஸ்க்ரீன் டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேவலுக்கு மட்டும்தான் நிறையவே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஸோ என்ன அப்படின்னா முழுக்க இந்த அனிமே சீரிஸ் வந்துட்டு அந்த ரூஸ்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லையும் அந்த கேரக்டர்லையும் தான் இருக்குது. ஏன்னா அதை சுற்றி வர மற்ற கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த சின்ன பசங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த தாத்தாவாக இருக்கட்டும், இல்லை அந்த டீமன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சும்மா அந்த எலிமெண்ட், அந்த இம்பேக்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கே தவிர இந்த ரூஸ்டர் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட வந்து ஒரு ஃபோக்கஸில் இருக்கும். நம்ம பார்க்கும்போது அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதோட இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் எபிசோட் வரைக்கும் இந்த பாஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் வந்து ஒரு டீமனை தோக்கடிச்சிருக்கு. ஓகேவா, இது யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு ரூஸ்டர் வந்து நம்ம இந்த மாதிரி டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணுது அப்படின்றது பப்ளிக் யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு 2 சின்ன பசங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் ஃபாதர் ஒரு தாத்தா இருப்பார், அவருக்கு தெரியும். அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி இதை கொண்டு போகிறாங்க, இதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் எனக்கே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ரெய்லரில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு பையனை வந்து ஒரு டீமன் எடுத்து சாப்பிட போவோம்.
அப்போ வந்து இந்த ரூஸ்டர் வந்து காப்பாற்றிட்டு இந்த காக்கி பவரை போட்டு இந்த டீமன் அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, த ஒன் ரூஸ்டர் சேவ்டு த ஹியூமனிட்டி அப்படின்ட்டு போட்டு தான் அந்த வந்து 1 year பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் காமிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு கதையில் என்னத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ரூஸ்டருக்கு எப்படி பவர் வந்துச்சுன்றதை மட்டும்தான் வந்து நமக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க எபிசோட் 1ல். இன்னொரு மிஸ்ட்ரியான விஷயம் என்ன அப்படின்னா, டீமன்ஸ் வந்து சும்மாலாம் வரல. இப்போ ஓகேவா, இப்போ நமக்கு நிறைய அனிமேஸ் பார்த்துருப்போம், டீமன்ஸ் பேஸ்டாக பார்த்துருப்போம். சும்மா வந்து டீமன்ஸும் மனுஷங்களும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஏரா, அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, இந்த டீமன்ஸ் வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணும், மனுஷங்க வந்து டீமன்ஸ்க்கு எதிராக போர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த டீமன்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்றத நிறைய அனிமேல சொல்ல மாட்டாங்க. பட் அது தாண்டி வந்து கதையில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. பட் இந்த அனிமேல அது ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஒருத்தர் வந்து ஒரு நார்மலான மனுஷனாக தான் இருப்பார். அவர் வந்து புலம்பிட்டே இருப்பார். என்ன மாதிரி அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெட்லைன் இருக்குது, ஆஃபீஸில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, டெட்லைன் இருக்குது, ஆஃபீஸில் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரியே புலம்பிட்டு இருப்பார். அப்படியே வேற சீன்லாம் கட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர் தான் வந்து டீமனாகவே மாறி இருக்கும். டீமனாக மாறினதுக்கு அப்புறமுமே கூட என்னோட டெட்லைனை நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு புலம்பிட்டே வந்து டீமனாக இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த டீமனாக எதுக்கு மாறுறாங்க, ஹியூமன்ஸ் தான் வந்து டீமனாகவே மாறுறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக மாறுறாங்க, ஏன் மாறுறாங்க, ஒருவேளை வந்து யாராச்சும் வந்து இந்த வைரஸ் மாதிரி கிளப்பி விடுறாங்களா, இல்லை வந்து மனுஷங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ப்ரெஷர் வந்து டீமன்ஸாக மாற்றுதா, அந்த சோகம்லாம் வந்து டீமன்ஸாக மாற்றுதா, இதெல்லாம் எதுவுமே காட்டலை. ஸோ அது வந்து மிஸ்ட்ரியாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக காட்டுவாங்க. அது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவங்க காமிச்ச விதமே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரூஸ்டர் ஃபைட்டர் வந்து ஒரு தரமான அனிமே. நீங்கள் வந்து ரொம்ப ஃபன்னாக பார்க்கலாம். அது எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து லாஜிக்கெல்லாம் நீங்கள் தூர விட்டுறணும். ஏன்னா லாஜிக் இருந்தால் இந்த அனிமே உங்களால் பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். லாஜிக்லாம் இல்லாமல் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் நடக்கிற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது இந்த லாஜிக்கெல்லாம் தாண்டி உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. நிறைய ரொம்ப கிரேசியான விஷயம், ஃபன் பண்ணுறதுக்கான விஷயம், அதுக்கப்புறம் அந்த சேவல் வந்து டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ஜாலியாக ஒரு அனிமே பார்க்கணுன்னா இந்த ரூஸ்டர் ஃபைட்டரை பார்க்கலாம். தமிழ் டப்டு அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை, மேபி லேட்டர் வரலாம். ஆனால் இப்போ புதுசாக வர அனிமே எல்லாமே வரும்போதே தமிழ் டப்பில் வருது. அதாவது சென்டென்ஸ் டு பி ஹீரோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் உண்டு. மேபி இந்த அனிமே வந்து ஜாப்பனீஸ்லையோ இங்கிலீஷ்லையோ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னா தமிழ் டப் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து ரொம்ப புரியாமல் இருக்கக்கூடிய டைலாக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக புரியக்கூடாது தான், நீங்கள் ஜாப்பனீஸ்லேயே பார்க்கலாம், இல்லை இங்கிலீஷ் டப்பு சீக்கிரம் வந்துடும், அதில் கூட பார்த்துக்கலாம். ரொம்ப வந்து புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கதை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சும்மா சப்டைட்டிலே இல்லாமல் பார்த்தா கூட உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு இந்த அனிமேவோட எக்ஸ்ப்ளனேஷன் போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி அப்படியே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனிமேவோட ஒரு ரிவ்யூ. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னைக்கு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.